நேற்று இரவு 7:45 அளவில் சம்புகஸ்கந்து மாவரமண்டி தெனிமுல்ல பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வல செலுத்திய வாகனம் பவர் ஹவுஸ் சந்தையிலிருந்து கல்வெலு சந்தையை நோக்கி பயணித்த போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞன் விபத்தை தெளிவுபடுத்தினார். எனது பைக்குக்கு பின்னால் வந்தே இந்த வாகனம் மோதியது. நான் பவர் ஹவுஸ் பகுதியிலிருந்து டிமோ சந்தி பகுதி கல்வல சந்தி பகுதிக்கு வந்தேன். பைக்கில் தனியாக வந்தேன். கருப்பு நிற ஜீப் ஒன்று எனது பைக்கில் மோதியது. நான் அப்படியே முன்னால் விழுந்து இழுத்து செல்லப்பட்டேன். நான் விழுந்ததால் தான் அந்த ஜீப் சாரதி மறுபக்கம் செலுத்தியுள்ளார் என நான் நினைக்கின்றேன். சம்பவத்தை நேரில் பார்வையிட்ட பெண்ணொருவர் இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். ரங்வெல சாரின் காரும் அந்த பக்கம் வந்த காரும் இந்த இடத்தில் மோதின. அந்த நேரத்தில் காரில் பிரேக் இல்லை என சார் கூறினார். இந்த இடத்தில் பிள்ளையொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி இருந்தது. அவரை காப்பாற்ற இந்த பக்கம் காரை திருப்பிய போதே விபத்து ஏற்பட்டது. அப்போது சாருக்கும் கொஞ்சம் முடியாமல் இருந்தது. சாரின் போனும் வேலை செய்யவில்லை. நாமே உதவி புரிந்தோம். அனைவருக்கும் அழைப்பை ஏற்படுத்தி வரவழைத்தோம். அந்த வாகனத்தில் இருந்தவர்களுக்கும் வருத்தம் என கூறுகின்றார்கள். சிறு பிள்ளையும் இருந்ததாக கூறுகின்றார்கள். அவர்களுக்கும் வருத்தம் என கூறுகின்றார்கள். இந்த விபத்தில் காயமடைந்த 6 மாத குழந்தை சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த குழந்தையின் தாயாரும் பாட்டியும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெளிவுபடுத்தி போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. மேற்கோள் ஆரம்பம். விபத்தில் காயமடைந்த காரில் பயணித்த 2 பெண்களும் ஜீப்பை செலுத்திய பாராளுமன்ற உறுப்பினரும் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரில் பயணித்த 6 மாத குழந்தை சிகிச்சைக்காக கொழும்பில் உள்ள சீமாட்டி ரிஷ்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் காரின் சாரதியும் காயமடையவில்லை. ஜீப்பை செலுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் விபத்தை தடுக்க தவறியது, கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியமை, காயங்களை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சப்கஸ்கந்து போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பின் கீழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மேற்கோள் நிறைவு. இதேவழி பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் ரன்வல பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மகர நீதவான் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சென்று விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு எதிர்வரும் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.